உச்சநீதிமன்ற தீர்ப்புல இப்ப வெறுமனா நாம இந்த ஆளுநருடைய அதிகாரம் ஒரு மசோதா அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயம், ஆளுநருக்கு தனி உரிமை எப்பொழுதுமே கிடையாதுங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் விளக்கத்திலேயே இருக்கு. ஆனா அதுல சில சொல்லப்படாத விஷயங்கள், எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற, அதாவது காலக்கெடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லாம இருந்தாங்க. இப்ப அந்த எவ்வளவு நாள் வச்சுக்கலாங்கிறதுக்கு 3 மாதம் என்கின்ற ஒரு கால அளவை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்புறம் அது இல்லாம சில மசோதாக்கள் மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யும் பொழுது அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒப்புதலுக்காக. சில மசோதாக்கள் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. இது இந்த தமிழ்நாட்டினுடைய கவர்னருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக கவர்னர்கள் எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்பதற்கே ஒரு எடுத்துக்காட்டு, வழிகாட்டி. அவ்வளவுதான். ஓகே. இப்ப அரசமைப்பு சட்டத்தோட தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் நேர்மையா நடந்துக்கல அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது எப்படி பாக்குறது? இல்ல, நேர்மையா நடந்துக்கலங்கிறது இல்லீகாலிட்டி ஆர் லேசினஸ், எப்படி சொன்னாலும் பார்க்கலாம். இதை எப்படி பார்க்கறதுங்கிறத விட, அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சட்டத்தின் ஆட்சியில் சட்டத்தின்படிதான் நடக்கணும். சட்டத்தின் ஆட்சியில் சட்டத்தின்படி நடப்பது என்பது பல நேரங்களில் மறந்துவிடப்படுகிறது. அது மறந்துவிடப்பட்ட ஒரு சட்டம் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த விவகாரத்துல ஆளுநர் எய்ட் அண்ட் அட்வைஸ் அந்த அடிப்படையில செயல்படணும் அப்படிங்கறதன் மூலமா அந்த தனி உரிமை அவருக்கு கிடையாது அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் உறுதி செய்கிறது. இப்ப இந்த தீர்ப்பு ஏற்கனவே கேரளாலையும் ஒரு பிரச்சனை இருக்கு, பஞ்சாப்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆளுநர்களோட இருக்கு. அந்த மாநிலத்துக்கெல்லாம் இது ஒரு டைரக்ஷனா இருக்குமா சார்? எல்லாருக்குமே தான். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து அது அந்த மாநிலத்தினுடைய கவர்னருக்கு ஒன்றிதான் பொருந்தும்னு அவசியம் இல்லை. அதில் சொல்லப்படுகின்ற சட்ட விளக்கங்கள் ஆர் இன்டர்பிரேஷன் அது எல்லா கவர்னர்களும் அந்த 167வது செக்ஷன் 163வது ஆர்டிகல் எப்படி யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இது அரசமைப்பு சட்டத்துல ஏற்கனவே பிரிவுகள் 200, 201 இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம், ஆளுநருக்கே ஒரு விளக்கம் கூடிய அளவுல அந்த தீர்ப்பை பார்க்கலாமா?